வெல்கம் டு எம்விடி ஃபிலிம்ஸ். படத்தோட ஸ்டார்டிங்லேயே எதையோ பார்த்து பயந்த ஒரு பொண்ணு வெடு வெடு வெடுன்னு பக்கத்தில் இருக்கிற கேஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறான். கதவை தட்டி உள்ள இருக்க கிளர்க்கை தன்னை உள்ள விட சொல்றான். ஆனா அவனும் கதவை திறக்க மறுக்கிறான். கேஸ் ஸ்டேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறான். கதவை தட்டி பார்த்துட்டு இவ சுத்தி முத்தி பார்க்கவும் அங்க ஒரு ஃபோன் பூத் இருக்கு. அந்த பூத்துக்குள்ள போய் போலீஸ்க்கு ஃபோன் பண்றா. படபடப்பா பேச ஆரம்பிக்கிறா. அவங்க என்னோட பையனை தூக்கிட்டு போயிட்டாங்க, என்னையும் துரத்திட்டு வராங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தவும் அவங்களோட எங்கிருந்து பேசுறமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவன் பதில் சொல்லிட்டு இருக்கவே போன் லைன் கட் ஆகுது. ஒரு பெரிய சத்தத்தோட ஒரு மிகப்பெரிய பிரைட்டான வெளிச்சம் அந்த பூத்து மேல விழுகவும் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு கேஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருந்த அந்த கிளர்க்கும் வெளியே வந்து பார்க்கறான். பார்த்தவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. இப்ப அந்த போன் பூத்து அந்த இடத்துல இல்ல. என்னாச்சுன்னு இவன் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும்போது வானத்துல இருந்து அந்த போன் பூத்து தொம்முன்னு தரையில விழுகுது. ஆனா அதுக்குள்ள போன் பேசிட்டு இருந்த அந்த பொண்ணை காணோம். மறுநாள் காலையில ஷெரீஃப் மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. போன் பூத்து செதறி கிடக்குது. அதுக்கு நடுவுல அந்த பொண்ணோட பர்ஸ் இருக்கு. அந்த பர்ஸை எடுத்து அந்த பொண்ணு யாருங்கிறத செக் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டேஷன் வந்த ஷெரீஃபும் அந்த கேஸ் ஸ்டேஷன்ல இருந்து எடுத்து வந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமராவை போட்டு பார்க்குறாரு. ஒரு பெரிய லைட்டு வரவும் அதை தொடர்ந்து அந்த பூத்து காணாம போகுது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த பூத்து கீழே விழுகுது. இது எல்லாத்தையும் அவரு செக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா ஏப்ரல் அவளோட பாய் ஃப்ரெண்டு கைல் ரெண்டு பேர்த்தி காமிக்கிறாங்க. இவங்கெல்லாம் அந்த வீக்கெண்டை ஏப்ரலோட அம்மா வீட்டுக்கு போய் செலிப்ரேட் பண்றதுக்காக பிளான் பண்றாங்க. அப்பதான் கைல் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணியிருக்கான். செத் அப்படிங்கிற ஒருத்தன், அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு லெக்ஸ், அப்புறம் மெலானி. இப்போ இவங்க எல்லாரும் ஒன்னா கார்ல ஏப்ரலோட அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த செத் எப்பவுமே வம்பு பிடிச்சவன். கார்ல போகும்போது வானத்தை நோக்கி துப்பாக்கியில சுடவோ துப்பாக்கி சத்தம் கேட்டு அங்க வந்த போலீஸ் ஆபீசரும் இவங்களை வழிமறிச்சு நிறுத்தி வான் பண்ணி அனுப்புறாரு. ஒரு வழியா இப்ப அந்த வீட்டுக்கு வராங்க. செட்டிலான இவங்க எல்லாரும் அந்த வீக்கெண்டை தண்ணி தம்முன்னு ஜாலியா கொண்டாடுறாங்க. இந்த சமயத்துல தான் ஏப்ரலும் மெலானியும் அவங்க நாய் ரஸ்டி கூட கால் போன போக்குல அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்பதான் மெலானியும் ஏப்ரல் கிட்ட உனக்கு நியூயார்க்ல வேலை கிடைச்ச விஷயத்த நீ உன்னோட பாய் ஃப்ரெண்டு கையிலுக்கு சொல்லிட்டியான்னு கேட்க, சொல்லல, நான் உன பிரேக்கப் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு ஏப்ரல் சொல்லவும் மெலானிக்கு அது ஷாக்கா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்க மாட்டான் ஏப்ரல், இவனை விட்டுறாத அப்படின்னு அவ சொல்றா. நாங்க ஹை ஸ்கூல்ல இருந்து பழகிட்டு இருக்கோம், அதனால எனக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்படுது. எனிவே நான் என்னோட பிரேக்கப்பை இன்னைக்கு சொல்லிட போறேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்க சமயத்திலேயே இவங்களோட நாய் ரஸ்டி எதையோ பார்த்து குறைச்சிட்டு ஓடுது. ரஸ்டி பின்னாடியே அதை துரத்திட்டு இந்த ரெண்டு பொண்ணுகளும் ஓடுது. அது பக்கத்தில் இருக்கிற வேற ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ள நுழைஞ்சு உள்ள ஓடுது. இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, இங்க யாரும் நுழையக்கூடாது அப்படின்னு நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. இருந்தாலும் இவங்களுக்கு வேற வழி இல்லை. ரஸ்டி வேற உள்ள போயிருக்கு. அதை பிடிச்சிட்டு வர்றதுக்காக இவங்க அந்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ள என்ட்ராகிறாங்க. உள்ள போய் பார்த்தாதான் ரெண்டு பேத்துக்கும் பயங்கர ஷாக். உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட கஞ்சா செடி இருக்கு. இந்த ரெண்டு பொண்ணுகளும் அதை என்னன்னு பார்த்துட்டு இருக்கும் போதே பின்னாடி வந்த யாரோ மேல ஏப்ரல் முட்டி கீழே விழுகிறா. அவன் பார்த்தா முகத்துக்கு முகமூடி போட்டு கையில ஒரு கோடாரி வச்சுட்டு இவங்களை ஓங்க ரெண்டு பொண்ணுகளும் கதறிடுதுங்க. உடனே ஏப்ரலும், நாங்க திருட வரல, நாங்க பக்கத்துல இருக்கிற அந்த வீட்டுக்கு வந்திருக்கோம், எங்க நாய் தவறுதெல்லாம் இங்க வந்துருச்சு, அதை கூட்டிட்டு போகத்தான் வந்தோம் அப்படின்னு சொல்லவும் அவர் முகமூடி கழட்டுறாரு. நீ ஏப்ரல்லா அப்படின்னு கேட்கவும் அவளுக்கு பயங்கர சர்ப்ரைசிங்கா இருக்கு. நானும் உங்க அப்பாவும் அந்த காலத்துல ஃப்ரெண்ட்ஸ், உள்ள வாங்க காஃபி சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு இன்வைட் பண்றாரு. ரெண்டு பொண்ணுங்களும் உள்ள போறாங்க. அப்பதான் தெரியுது இவர் யுஎஸ் ஆர்மியில இருந்திருக்காரு அப்படின்னு. அவர் பேரு டிராவிஸ். இந்த இடம் கொஞ்சம் ஆபத்தானது, யுஎஸ் மிலிட்டரி நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் இங்கே தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் கையில இருந்த ஒரு பேப்பரை காமிக்கிறாரு. அவரோட மோஷன் கேமரா கேப்சர் பண்ண ஒரு போட்டோ ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நமக்கு தெரியாம ஏதோ புதுரா இங்க நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க அப்படின்னு இந்த ரெண்டு பொண்ணுகளுக்கும் அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது கயல் ஏப்ரலை கூப்பிடுறான். ரெண்டு பேரும் தனியா மாடிக்கு போறாங்க. அங்க ஒரு ரிங் எடுத்து கொடுத்து கயல் ஏப்ரலை ப்ரப்போஸ் பண்றான். எவன்டா இவன் பிரேக்கப் சொல்ற நேரத்தில் ப்ரப்போஸ் பண்றானே அப்படின்னு ஏப்ரலுக்கு டென்ஷன் ஆகுது. இதுக்கு மேல விட்டு வச்சிருந்தா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு, எனக்கு நியூயார்க்ல வேலை கிடைச்சிருக்கு, நான் உன்னை விட்டுட்டு போறேன், ரெண்டாவது எனக்கு மேரேஜ் எல்லாம் செட் ஆகாது, எங்க அம்மா அப்பா பாத்தி இல்ல, லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க, இப்போ அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்காங்க, ஸோ நான் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவ சொல்லவோ கயல் அங்கிருந்து ரொம்ப கோபமா போறான். இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்துட்டு இருக்கானுங்க. இதே சமயத்துல அன்னைக்கு நைட்டு கயல் ரொம்ப குடிச்சிட்டு ஏப்ரல் கூட பயங்கரமா தகராறுல ஈடுபட்டிருக்கான். இது எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஏப்ரல் அவனை சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவன் சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. அப்பதான் திடீர்னு ஏதோ பயங்கரமான ஒரு பிளாஸ்ட். எல்லாரும் திடுக்கிட்டு வெளியே வரவும் அங்க ஒரு பெரிய தீ மூட்டம் தெரியுது. ஏதோ ஃபிளைட்டு தான் அங்க கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அந்த ஏரியாக்குள்ள போறாங்க. பக்கத்துல போய் பார்க்கவும் தான் இவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. கிராஷ் ஆனது ஃபிளைட் இல்ல, அது ஒரு யூஎஃப்ஓ. இதை பார்த்து எல்லாரும் மிரண்டு போயிடுறாங்க. அப்பதான் அந்த லெக்ஸ் அங்கிருந்து ஒரு கால் தடத்தை காமிக்கிறா. அந்த கால் தடம் நேரா காட்டுக்குள்ள போயிருக்கு. இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இவங்க உடனடியா வேக வேகமா காருக்குள்ள ஏறி இப்ப அவங்க வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்தாலும் அவங்க இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளல. நம்ம உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஏப்ரல் சொல்லிட்டு இருக்க மற்றவங்க எல்லாம் அதை மறுக்கிறாங்க. கண்டிப்பா போலீஸ் நம்மளை நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்திலேயே ரொம்ப பயந்தவன் லெக்ஸ் தான். ஏன்னா அந்த கால் தடம் காட்டுக்குள்ள இவங்க வீட்டை நோக்கி தான் வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்துல திடீர்னு அங்க கரண்ட் போகுது. ஏற்கனவே பயந்திருந்தவங்க இன்னும் பயங்கரமா பேனிக் ஆகுறாங்க. நம்ம யாரும் பிரிஞ்சு போயிட வேண்டாம், எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற ஃபியூஸ் ரூமுக்கு போறாங்க. ஃபியூஸ் ஏதாவது மாத்தி விடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது மேல ரஸ்டியோட
சத்தம் கேட்குது. அப்பதான் ஏப்ரலுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த ஃபியூஸ் பாக்ஸு கீழே தான் அவங்க அப்பா துப்பாக்கியை மறைச்சு வச்சிருப்பாரு. ஸோ இப்போ அதை தேடி பிடிச்சி எடுத்து லோட் பண்ணி வைக்கிறா. லோட் பண்ணிட்டு இப்போ எல்லாரும் மேலே வராங்க. மேலே ரூமுக்கு வந்து பார்த்தா கதவு ஓப்பன் ஆயிருக்கு. எல்லாம் செதறி கிடக்குது. உடனடியாக ஏப்ரல் கதவை லாக் பண்றா. அந்த சமயத்துல தான் கைல் வெளியே இருந்து ஒரு ஏலியன் உருவம் ஏப்ரலை நோக்கி வரதை பார்க்கறான். இவ அவளை வார்ன் பண்றதுக்கு கத்தவும் சட்டுன்னு திரும்பின ஏப்ரல் அந்த ஏலியனை பார்த்து பயந்துக்கிறா. உடனே கையில் இருக்கிற துப்பாக்கியிலேயே அதை சுட கண்ணாடிக்கு வெளியே இருக்கிற அந்த ஏலியன் மேல துப்பாக்கி கொண்டு படுது. இப்ப அந்த ஏலியனை காணோம், எங்க போச்சுன்னு அதை தேடிட்டு அத்தனை பேர் ஒன்னா வெளியே வந்து பாக்குறாங்க. குண்டடிப்பட்ட அந்த ஏலியன் பக்கத்துல இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து செத்து போயிருக்கு அப்படின்னு எல்லாரும் பேனிக்கோட உச்சிக்கே போயிடுறாங்க. நம்ம இங்க இருக்க வேண்டாம், முதல்ல கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மழை பெய்யுற இரவுல கார் எடுத்துட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அப்பதான் வழியில பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருக்கு. ஒரு பெரிய மரம் ஒண்ணு உழுந்து கிடக்குது. அந்த மரம் முறிஞ்சு உழுகல, யாரோ லேசர்ல கட் பண்ணி நடு ரோட்ல போட்ட மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல தான் அந்த செத்து ஒரு விஷயத்த நோட் பண்றான். இவங்க கார் வரைக்கும் தான் மழை இருக்கு, இங்க மழை இல்லை. அப்பதான் ஒரு பெரிய சத்தத்தோட இவங்க தலைக்கு மேல ஒரு யூஎஃப்ஓல இருந்து ஒரு பெரிய லைட் தெரியுது. எல்லாரும் அரண்டு போய் இப்ப காருக்குள்ள ஓடி போய் ஏறிக்கிறாங்க. காரை ஸ்டார்ட் பண்றாங்க. கார் மூவ் ஆகல. காருக்கு என்ன பிரச்சனைன்னு பாக்குறதுக்காக லெக்ஸ் கீழே இறங்குறா. போகாதேன்னு எல்லாரும் கத்துறாங்க. அதை மீறி அவ கீழே இறங்கி வரவும் அந்த யூஎஃப்ஓல இருந்து ஒரு பெரிய ஒயிட் கலர் லைட் இவ மேல பட்டு இவளை அப்படியே உறிஞ்சி அதுக்குள்ள இழுத்துக்குது. இதே சமயத்துல ஷெரீஃப் மர்பி கேஸ் ஸ்டேஷன்ல காணாம போன அந்த பொண்ணோட அட்ரஸுக்கு இப்ப வராரு. வீட்டுக்குள்ள யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப தேடிட்டு இருக்கும்போது தான் ஒரு கேமராவை பாக்குறாரு. அந்த கேமராவை ஆன் பண்ணி பார்த்தா ஒரு பையனை ஒரு வெளிச்சம் அப்படியே சக் பண்ணி இழுத்துட்டு போற மாதிரி தெரியுது. சட்டுன்னு ஏதோ சத்தம் கேட்க அந்த இடத்துக்கு டார்ச் அடிச்சு பார்த்தா ஒரு பொண்ணு ஒண்ணு கபோர்டு கடியில உட்காந்துட்டு என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க அப்படின்னு ஷெரீஃபை கெஞ்சிட்டு இருக்கா. பயந்துக்காதம்மா, நான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதே சமயத்துல இங்க டெக்ஸை பறி கொடுத்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காட்டு வழியா இறங்கி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா டிராவிஸோட வீட்டுக்கு வந்து டிராவிஸ் கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. உங்க உதவி எனக்கு தேவை அப்படின்னு டிராவிஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சேர்த்து அவங்க கிட்ட இருந்த வீடியோவை அவருக்கு காட்டுறான். அப்பதான் டிராவிஸ் ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த ரோஸ்வெல் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா யுஎஸ் கவர்மெண்ட்டும் ஏலியனும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தம் படி ஏலியனை பொதுமக்கள் யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்படி யாராவது தொந்தரவு பண்ணாங்கன்னா அந்த பிரச்சனையை நம்ம கவர்மெண்ட் தான் தீர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் காணாம போயிருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையும் இந்த கவர்மெண்ட் மறைச்சிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ உங்களுக்கு ஏற்பட்டிருக்க முக்கியமான பிரச்சனை என்னன்னா, ஏப்ரல் ஒரு ஏலியனை சுட்டு கொண்டுட்டா. கண்டிப்பா அந்த ஏலியன் ரத்தத்துக்கு ரத்தம் உங்களை பழி வாங்காம விடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் ரூம்ல இருக்கிற ரேடார் எதையோ டிடெக்ட் பண்ணி சைரன் கொடுக்க ஆரம்பிக்குது. டிராவிஸ்க்கு தெரியும் இப்போ ஏலியன்ஸ் இருக்காங்கன்னு. உடனே கன்னை லோட் பண்ணிட்டு அந்த ஏலியன்ஸை தேட ஆரம்பிக்கிறாரு. ஒரு டெஸ்க்கு கீழே ஏலியன் ஒன்று ஒளிஞ்சிருக்கு. இவரை பார்த்தோன்னே அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி இவர் ஷூட் பண்றாரு. அந்த ஏலியன் உடம்புல இருந்து ரத்தமா இவர் முகத்துல கொட்டுது. அது செத்து போயிடுச்சுன்னு இப்போ டெஸ்கை விட்டு எந்திரிச்சு இவர் வரவும் ஒரு ஏலியனோட கை இவர் முகத்தை பிடிச்சி அப்படியே அங்கிருந்து தூக்கிட்டு போயிருது. இதை பார்த்து அரண்டு போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்து இப்போ கதவுகள் எல்லாம் இருக்க சாத்தி வைக்கிறாங்க. இப்போ டோருக்கு வெளியே ஏதோ சத்தம் கேட்கவும் ஏப்ரல் என்னன்னு பாக்குறா. அப்ப அங்க ஒரு ஏலியன் இருக்கு. பயந்து போய் கீழே விழுந்த ஏப்ரல் அலறி அடிச்சு பின்னாடி ஓடி வரா. இப்போ அந்த டோரை ஏலியன் திறக்க ஆரம்பிக்குது. பக்கத்துல இருந்த செத் கன் எடுத்து இப்ப தயாரா நிக்கிறான். டப்புன்னு அந்த டோர் ஓபன் ஆக கதவை திறந்தது ஏலியன் இல்ல, அந்த ஷெரீஃபும் அவரோட டெபுட்டியான மிச்சலும். நல்ல வேலையா ஒரு இன்ச்சில் அவங்க உயிர் தப்பிக்கிறாங்க. இங்க வந்ததுல இருந்து இப்ப நடந்தது வரைக்கும் ஏப்ரல் எல்லாத்தையுமே ஷெரீஃப் கிட்ட சொல்றான். வந்தது ஒரு ஏலியன் அப்படின்னு நினைச்சுதான் செத் சுட்டிருக்கான், அவன் மேல எந்த தப்பு இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஷெரீஃப் ஏப்ரல் சொல்றதை இது நம்புற மாதிரி தெரியல. அந்த செத்து போன ஏலியன் இப்ப எங்கன்னு கேட்கிறாரு. ஸ்விம்மிங் பூல்ல தான் மிதந்துட்டு இருக்கு அப்படின்னு இவங்க சொல்லவும் சரி வாங்க போய் பார்க்கலான்னு அங்க போய் பார்த்தா அங்க எதுவுமே இல்லை. அப்பதான் இவங்க வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்குது. இப்ப அந்த வீட்டுக்குள்ள ஷெரீஃப் மட்டும் போறாரு. போய் தேடி பார்க்கறாரு. அந்த ரூம்குள்ள எதுவுமே இல்லை. அதே சமயத்துல இவருக்கு பின்னாடி ஒரு ஏலியன் அங்கிருந்து கிராஸ் பண்ணி ஒரு மரத்து மேல போய் ஏறி மறைஞ்சு போகுது. இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு இப்போ காருக்குள்ள வந்து உட்காரவும் இவரோட டெபுட்டியான மிச்சலும் நீங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிருக்கணும், இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், என்னோட ஒய்ஃபையும் இப்படிதான் ஏலியன் தூக்கிட்டு போச்சு அப்படின்னு சொல்லவும் உங்க ஒய்ஃப் உங்களை பிடிக்காம யார் கூடவோ ஓடி போயிட்டாங்க, ஏலியன் தூக்கிட்டு போல அப்படின்னு மிச்சல் சொல்றான். இப்ப ஷெரீஃப் கார் அங்கிருந்து கிளம்புது. வழியில பார்த்தா யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா ஒரு ஏலியன் நின்று இருக்கு. அது இப்ப ஷெரீஃபை பார்த்து அப்படியே கையை நீட்டுது. அது ஏதோ மெஸ்மரிசம் பண்ண மாதிரி ஷெரீஃபும் உடனே அவரோட துப்பாக்கி எடுத்து பக்கத்துல உட்காந்துருந்த அவரோட டெபுட்டிய பட்டுன்னு சுடுறாரு. சுட்ட வேகத்திலேயே கன் எடுத்து அவரு வாய்க்குள்ள வச்சு அவரவே சுட்டு செத்துறாரு. இதை பார்த்து பின்னாடி உட்கார்ந்து செத்து கதறுன்னு கதறான். நல்ல வேலையா அங்க ஓடி வந்த ஏப்ரல் அவனை காரை ஓபன் பண்ணி வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துடுறான். வீட்டுக்கு வந்த செத் பயங்கரமா பீதியில பைத்தியக்கார மாதிரி வளர்த்திட்டு இருக்கான். நீ ஒரு ஏலியனை கொண்டனாலதான் இத்தனை பிரச்சனை, உன்னோட பிரச்சனை நீயே
பார்த்துக்கோ, நாங்கள் எல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லவும் மற்றவங்க யாருமே வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. சரி நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு செத்து இப்போ வெளியே போகிறான். இப்போ திடீர்னு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஏலியன் குதிக்குது. எல்லாரும் பயந்துட்டு ஆளுக்கு ஒரு இடத்துல போய் ஒளிகிறாங்க. கயல் இப்போ பாத்ரூம்குள்ளே கத்தியோட போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். அந்த ஏலியன் வரும், அதை போட்டுடலான்னு. ஆனால் எதிர்பாராத விதமாக அவனை ஏலியன் கடத்திட்டு போயிடுது. அதே சமயத்தில் வெளியே போன செத் எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு போயிடணும்னு சொல்லி தாறுமாறா ஓடுறான். வழியிலேயே அவன் டார்ச் பேட்டரி தீர எமர்ஜென்சி லைட்டு மூலமாக ஓடிட்டு இருக்கான். அப்போதான் இவனுக்கு எதிராக ஒரு ஏலியன் வரவும் கையில் இருக்க துப்பாக்கியால் அதை கண்டபடி சுட ஆரம்பிக்கிறான். துப்பாக்கியில் குண்டெல்லாம் தீந்தனுன்னு அந்த ஏலியன் இவனை தாக்குது. அடி வாங்கி கீழே விழுந்தவன் நக்கரிச்சுட்டே பக்கத்தில் இருக்க ஒரு மரத்தில் போய் அந்த மரத்தை கட்டி பிடிச்சிக்கிறான். அந்த மரத்தோட சேர்த்து இவன் கையை விளங்க போட்டுக்கிறான். அந்த மரத்தோட அவன் கை துண்டிக்க அவனை அங்கிருந்து இழுத்து கடத்திட்டு போயிடுது. அதே சமயத்தில் பேஸ்மெண்ட்டுக்கு கீழே ஒளிஞ்சிருந்த ஏப்ரலும் மெலானியும் நடுங்கிட்டு இருக்காங்க. அதுவும் மெலானி ரொம்ப பயந்து போயிருக்கா. நான் ஒரு ஏலியன் கையால் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன் கையில் இருந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் போட்டு அவள் அங்கேயே தற்கொலை பண்ணிக்கிறான். வேற வழி இல்லாம இப்போ ஏப்ரல் மட்டும் தனிச்சு விடப்பட்டிருக்கா. இப்போ எல்லா சத்தமும் அடங்குது. மெதுவா எந்திரிச்சு ஹாலுக்கு வரா. அங்க வந்து பார்த்தபோது தான் தெரியுது கயல் இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண வச்சிருந்த அந்த ரிங்கு கீழே கிடக்குது. அதன் மூலமா கையில கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவளுக்கு புரியுது. இப்பதான் அவளுக்கு கயல் மேல காதல் அதிகமாகுது. அவன் போன இடத்துக்கே நம்மளும் போகணும் அப்படிங்கிற ஐடியால கையில் இருக்கிற ஃபயர் ஒர்க்ஸ் அந்த ஏலியன் போன திசையில் ஷூட் பண்ண வெளிச்சத்தை பார்த்த அந்த ஏலியன் திரும்பி வந்து கடத்திட்டு போகுது. ஏலியன் ஷிப்புக்குள்ள கண்ணு முழிச்ச ஏப்ரல் அங்க நிறைய மனித சடலங்களை பார்க்கறா. சில மனித ஏலியன் ஹைபிரிடுகளையும் பார்க்கறா. கயல் எங்க இருக்கான் அப்படின்னு தேடி இன்னொரு பகுதிக்கு வரும்போது அங்க பாத்தீங்கன்னா அந்த செத் ஒரு டேபிளோட கட்டி போடப்பட்டிருக்கான். அவன் ஏதோ ஒரு மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு உட்படுத்தப்பட்டு ரொம்ப கொடூரமா கொல்லப்படுறான். இதை பார்த்து நடுங்கி போன ஏப்ரல் ஒரு வழியா கயலை மீட் பண்றான். அவன் அன்கான்சியஸா இருக்கா. எப்படியோ அவனை தட்டி எழுப்பி இப்ப ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அந்த சமயத்துல இவங்களுக்கு முன்னாடி ஏலியன்ஸ் வந்து நிக்கிறாங்க. அவங்களோட டெலிபதி பவர் யூஸ் பண்ணி ரெண்டு பேர்த்தையும் மயக்கமடைய செய்யறாங்க. அடுத்த சீன்ல கண்ணு முழிச்ச ரெண்டு பேரும் இப்ப பழையபடி பூமியில தான் இருக்காங்க. சுத்தி முத்தி பார்த்த ரெண்டு பேரும் அவங்க பூமியில தான் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அந்த சமயத்துல தான் தூரத்துல ஒரு மிலிட்டரி கேம்பை பார்க்க நடந்தது எல்லாம் சொல்றதுக்காக ஏப்ரல் அவங்கள நோக்கி ஓடுறா. ஆனா அங்க நடந்ததே வேற. தங்களை நோக்கி ஓடி வந்த ஏப்ரல்ல அந்த மிலிட்டரி சுடுறாங்க. அங்கேயே குண்டடிபட்டு ஏப்ரல் உயிருக்கு போராடுறா. பின்னாடி ஓடி வந்த கையிலையும் சுடுறாங்க. குண்டடிபட்டு சாஞ்ச கையில் அவன் கையில் இருந்த மோதிரத்தை ஏப்ரலுக்கு போட்டு விட்டுட்டு அந்த ரெண்டு காதல் ஜோடிகளும் அப்படியே உயிரை விடுது. இப்ப ரெண்டு பேர்த்தையும் எரிச்சிடுறாங்க. அந்த யூஎஃப்ஓ வந்ததுக்கான எவிடன்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் தேடி தேடி அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு ஆபீசர் கிட்ட இன்னொருத்த வந்து அடுத்தது என்ன அப்படின்னு கேட்க ஏலியனை பார்த்த யாரும் உயிரோட இல்லாம பார்த்துக்கோ அப்படின்னு அவர் சொல்றாரு. இதைத்தான் ட்ரவிஸ் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாரு. அது நிஜங்கிறது நம்மளுக்கும் ப்ரூவ் ஆகுது. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இது போல வெவ்வேறு ஜானர் படங்கள்லாம் நான் கொண்டு வர போறேன். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோட இணைந்திருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.